நல்ல வெயில் நாளில் குட்டி ஆமை என்ற இளமையான ஆமை குளக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது நீர்மட்டம் குறைந்திருந்த ஒரு சிறிய பள்ளத்தில் ஒரு துருதுருப்பான சிவப்பு மீன் சிக்கி தவிப்பதை கண்டது. சிவப்பு மீன், ஐயோ, தண்ணீர் வற்றிவிட்டது, என்னால் நீந்த முடியவில்லை, பெரிய குளம் வெகு தூரத்தில் இருக்கிறதே, யாராவது உதவ மாட்டீர்களா என்று கதறியது. குட்டி ஆமைக்கு உடனே உதவ வேண்டும் என்று தோன்றியது. தான் ஒரு பெரிய உதவியை செய்ய போகிறோம் என்ற உற்சாகத்தில் அது வேக வேகமாக சிவப்பு மீனின் அருகே சென்றது. பயப்படாதே சிவப்பு மீனே, நான் உனக்கு உதவுகிறேன். பெரிய குளம் வரை நான் உன்னை என் முதுகில் சுமந்து செல்கிறேன். நான் வேகமாக ஓடுவேன் என்று குட்டியாமை உற்சாகமாக சொன்னது. ஆனால் சிவப்பு மீனோ, நன்றி குட்டியாமை, ஆனால் தண்ணீர் இல்லாமல் நான் உன் முதுகில் வெகு தூரம் தாங்க மாட்டேன், என் உடல் காய்ந்துவிடும் என்று எச்சரித்தது. குட்டி ஆமை சிவப்பு மீனின் பேச்சை கேட்காமல் அதை தன் சிறிய முதுகில் ஏற்றிக்கொண்டு பெரிய குளத்தை நோக்கி அவசரமாக நடக்க ஆரம்பித்தது. சிறிது தூரம் சென்றதுதான் தாமதம். ஐயோ குட்டி ஆமை, என் செதில்கள் வலிக்கின்றன, தண்ணீர் இல்லை, உன் வேகம் எனக்கு உதவவில்லை, என்னை மேலும் துன்புறுத்துகிறது என்று மீன் துடித்தது. அப்போதுதான் குட்டி ஆமை உணர்ந்தது, தான் உதவி செய்கிறோம் என்ற வேகத்தில் சிவப்பு மீனுக்கு என்ன தேவை என்பதை மறந்துவிட்டோம். சரியாக அந்த நேரத்தில் வயதான ஆமை மெதுவாக அந்த குளக்கரை வழியாக வந்து கொண்டிருந்தது. குட்டி ஆமை, ஏன் இவ்வளவு அவசரம்? சிவப்பு மீன் ஏன் வருத்தமாக இருக்கிறது என்று வயதான ஆமை கேட்டது. குட்டி ஆமை நடந்ததை சொல்லி, நான் உதவி செய்யதான் நினைத்தேன் தாத்தா, ஆனால் இவனுக்கு பாதகமாகிவிட்டது என்று வருத்தப்பட்டது. அதற்கு வயதான ஆமை, உதவி செய்ய வேண்டும் என்ற உன் மனது மிகவும் நல்லது குட்டியாமை. ஆனால் உண்மையான உதவி என்பது நமக்கு என்ன தெரியும் என்று பார்க்காமல் மற்றவருக்கு என்ன தேவை என்று பார்த்து செய்வதுதான். சிவப்பு மீனுக்கு தண்ணீர் இல்லாமல் உன் வேகம் எப்படி உதவும் என்று புத்திமது கூறியது. வயதான ஆமை உடனே ஒரு தீர்வை சொன்னது. உன் வாயில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து ஒவ்வொரு சில வினாடிக்கும் சிவப்பு மீனின் மீது ஊற்று, அதன்பின் மெதுவாக நட, அதுவரை நான் உனக்கு நிழல் கொடுக்கிறேன். குட்டி ஆமையும் வயதான ஆமையும் சேர்ந்து அவ்வாறே செய்தனர். மெதுவாக பொறுமையாக சிவப்பு மீனை பெரிய குளத்தில் கொண்டு போய் விட்டனர். நன்றி குட்டி ஆமை, நன்றி வயதான ஆமை, நீங்கள்தான் என் உயிரை காப்பாற்றினீர்கள். சரியான நேரத்தில் கிடைத்த சரியான உதவிதான் சிறந்தது என்று சிவப்பு மீன் நன்றி சொல்லது.